ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதனால் இனிமேட்டு கொஞ்சம் அடுத்த வாரம் சீக்கிரமாக வீடியோ போட பார்க்குறேன். ஆனால் நம்ம சேனலில் சீக்கிரமாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. ஃபாலோனா வேறு ஒன்றும் இல்லை, என்னை சர்ப்ரைஸ் பண்ணணும். என்னை எப்போ சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினீங்களே சர்ப்ரைஸ் தான். வாங்க வீடியோ போகலாம். ஒரு பொருள் வச்சிருக்கோம், அந்த பொருளை பேஸ் பண்ணி தான் அந்த டாஸ்க் அமைப்பு. சரி, ஒழுங்கா எழுது ரோஷினி, ப்ளீஸ் ரோஷினி. ஒரு பிரீத்தி அடுப்பு கொடுப்பாங்க, அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு மாலை எடுத்திருக்காரு, அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கீரையா இருந்தா நீங்க வச்சுக்கலாம். அப்படின்னு சும்மா பஞ்சுக்கு வந்த அங்கிள் நீங்க மியூசிக் மேடம் கேட்கறவன் கேனையா இருந்தா குக்கு கோமடி ஆங்கர் குமரி முத்துன்னு சொல்ற கதையாகுது. வெஜிடபிள் வேணாமா 10 நிமிஷம் ரெஸ்ட்டும் போ டைம் கேட்கறான். எதுக்கு தாண்டா ஃபேஸ் கேமரா எதுவுமே பேச மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரில. எதை பற்றி பேசலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டே வரமாட்டேது. ஒரு 1,00,000 கமெண்ட் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். மணிமேகலை, அதாவது தொப்பி போட்ட தோட்டக்காரி மணிமேகலை. எங்கடா அடிக்கிற போன இங்க என்ன எடுத்த அங்கதான் அதுலயே கரெக்டா போட்ட. என்ன பண்ண முடியும் மாப்பிள்ள, 2 வருஷமா இருக்கல மாப்பிள்ள, எல்லா குறியும் தெரியும். ஜஸ்ட் மிஸ். என்னாச்சு? என்ன பண்ற? டேய் தாயை தூக்கிற பைத்தியம். ஆனால் குரேஷி எவ்வளோ நாளெலாம் எங்கே தான் இருந்தாருன்னு தெரியலங்க. குரேஷி செம்ம காமெடி பண்ணுறாரு. அவரை இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். புகழ் அளவுக்கு இல்லைனாலும் பண்ணுறாருங்க. புகழோட தாண்டியும் சில சமயத்தில் பண்ணுறாரு. பார்க்கலாம் இன்னொரு எபிசோடில். இது புளிச்ச கீரை கிடையாது மாமா, தாத்தாவனுக்கு அமைச்ச கீரை. மியூசிக் அதை தான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புகழ் சென்டிமெண்ட்டாக என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தார் தெரியுமா? புகழை வந்து சிவாங்கி கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார். இந்த இது மட்டும் தனியாக ஒரு வீடியோ கிளிப்பிங்காக நான் டெலிகிராம் சேனலில் போகலான்ட்ருக்கேன். டெலிகிராம் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதில் காப்பிரைட் பிரச்சனை வருது. நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கணும்னு ஆசை தான், போட முடியல. என்ன பண்ணுறது? வந்துடுங்க, டெலிகிராம் சேனலுக்கு வந்துடுங்க, பார்த்துக்கலாம். சரி, நல்லா சரிங்க 2 பேரும். சிவாங்கி எகுத்து பேசுறியாமா? दिलवाले पूछ देने जा விட மாட்டேன். உன் கல்யாணத்துக்கு நான் தான் தாலி கட்டுவேன். என் கல்யாணத்துக்கு நீ தாலி கட்டுவியா? இவரு திமிங்கலம் தானுங்கோ ஆறு கடல் சேரும் அந்த என்ன சுத்துது? என்ன ஒரு பக்கம் கொஞ்சம் டேபிள் மாதிரி இருக்குது. இது வத்த குழம்பு, கனியக்காவோட கடைசி தங்கச்சி. சக்கரவள்ளி. நான் வந்துட்டு அப்படியே ஒரு செமி ஃபைனல்ஸ்ல பாக்குறேன். லவ் யூ. எது கெஸ்டா வரீங்களா செமி ஃபைனல்ஸ்ல? அக்கா குபேர பொம்மை மாதிரியே இருக்கு. दिलवाले पूछ देने जा கட்டிங் வர மாட்டேங்குதா? நம்ம தெரிஞ்சவர் சொல்றேன், நம்ம இங்க எதுக்கிட்ட கடை வச்சிருக்காரு, நீ இப்போ கட்டிங் பண்ணி விடுவாரு. I'm a bad boy doing good things. Got a lemonade with chicken. போன சீசன்ல என் வாயில உப்பு போட்டா சக்கரன்னு சொல்லி நான் போனா அலர்ட் ஆயிடுவேன். எப்படி பண்ணீங்க இது கையால? இது ஏன் நான் சொன்னா 2 பேரும் நடிப்பாங்க. ஆமாங்க, ரக்ஷன் பல முறை இந்த மாதிரி சொல்லி அடி வாங்கியிருக்காரு. ஆனால் செஃப் பட்டு சொல்லிட்டாரு. நீங்க எப்படி பண்ணீங்க சூப்? அவங்க கையால. இவரு திமிங்கலம் தானுங்கோ ஆறு கடல் சேரும் அந்த ஒரு பேர் வச்சிருப்பே, என்ன பேரு? இன்ஸ்பிரேஷன் குழம்பா பண்ணி நல்லா இன்னைக்கு முடிஞ்சிடும் பண்ணி.
தாத்தா ஊத்துங்கண்ணே, நீயே ஊத்து அப்படின்னாரு. சரி ஸ்டைலா சொல்றாரு தாத்தா, போதுமா நீ சொல்லு போதுமா. உனக்கு அங்க கால் வலி, இங்க ஒருத்தனுக்கு மனசு வலி. எது வேணா பேசு தங்கச்சி, கொஞ்சம் பேக்ல வந்தா நான் பர்ஃபார்ம் பண்றது. மனசு படுகாயமாகுது, அட்லீஸ்ட் ஒரு எல்ஜி பெருங்காயமாவது கொடுங்க, வாங்கிட்டு போறேன். நேரம் போ, எல்லுனா எல்லையா இருக்கும்ல, போ. இல்லைன்னா இளநியா இருக்கணுமா? முன்னாள் 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 வாடா. கருவேப்பிலை தனியா இருக்கு, டிஷ் தனியா இருக்கு. என்னமா உனக்கு எல்லாமே நக்கலா. பம்கினுக்கு தமிழ்ல என்ன சொல்லுங்க? பண்ணிக்கா பண்ணிக்கா பண்ணி. அதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக ராகுல் தாத்தா வந்து கமெண்ட்ஸ் கேட்க வரக்குள்ள பிராத நம்பர் 1 பிராத நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரிசை எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதோட கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன், அது செம்ம சிரிப்பாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அது இல்லாமல் இது 3 கிளிப்பிங் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். லேட்டானாலும் சரி வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ எப்படியும் போகிறதுக்கு ஒரு 2 மணி ஆகிடுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக எடிட்டிங் தான் பண்ணி ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாராவது குக்கு வித் கோமாளி வெறியர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ தான் நம்ம ஃபேஸ் கேமோட கொஞ்சம் போடலான்ட்டு முடிவு பண்ணி போட்டுட்ருக்கோம். அடுத்த வாரங்கள்லாம் இதில் இருக்கிற டெக்னிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும், அதனால் அப்போ கொஞ்சம் ஈஸியாக போடலான்ட்டு எனக்கு தோணுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.